இரவு நேரத்துல வெகு நேரம் சிவன்யா வெளியில வர்றதுக்காக காத்துட்டு இருந்தான் ருத்ரன். ஆனா அவ வெளியே வரவே இல்லை. தன்னோட அறையில குறுக்கும் நெடுக்குமா நடந்துட்டு இருந்தவன் ஒரு முடிவோட வெண்பாவோட அறைக்கு வேகமா போனான். அவனோட அறைக்கும் வெண்பாவோட அறைக்கும் வெகு தொலைவு இல்லை. வெண்பாவோட அறைக்கு வலது பக்கத்துல சிவன்யாவோட அறை. அவன் கொடுத்தது. சிவன்யாவோட அறைக்கு பக்கத்துல ருத்ரனோட அறை. அவ்வளவுதான். வெண்பாவோட இடது பக்க அறை வசுந்தராவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வேகமா வெண்பாவோட அறைக்குள்ள போனவன் அங்க சிவன்யா அதே கோலத்தோட படுத்துட்டு இருக்கிறத பார்த்து கொஞ்ச நேரம் திகைச்சு நின்னான். பக்கத்துல நைட் ஷிஃப்ட் பார்க்குற ஸ்டெல்லா இருந்தா. அவன் வந்ததும் மெதுவா எழுந்து நின்னா ஸ்டெல்லா. அவளை கை அமர்த்தி அமர சொன்னவன் சிவன்யா பக்கத்துல வந்து அவ வெற்று தோள்கள தன்னோட கைகளை வச்சான். அவனுடைய கைப்படவும் சிவன்யா விழித்து யாருன்னு நிமிர்ந்து பார்த்தா. எதிரில் ருத்ரன் தான் நின்றுட்டு இருந்தான். அதை பார்த்து மிரண்டு போனவ அவசரமா எழுந்து நகர்ந்து நின்னான். அதை கண்டு ருத்ரனுக்கு முகம் கொஞ்சம் சுருங்கி போச்சு. ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாம, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வெளிவா என்றான். சொன்னவன் அப்படியே வெளியே நடக்க ஆரம்பிக்க அவனை பின்தொடர்ந்து போனான் சிவன்யா. அறைக்குள்ள போனதும் இவன் என்ன பேசுவானோ என்று பயந்த சிவன்யா அறைக்குள்ள போகாம இருக்கணும்னு மனசுல நினைச்சா. அறைக்குள்ள இருந்து வெளியில வந்ததும் சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டவகிட்ட, ஏன் இங்கே நின்றுதான் உனக்கு சொல்லணுமா, வா என் கூட என்றபடி அவனுடைய கைகளை முரட்டுத்தனமா இழுத்துக்கிட்டு அவனோட அறைக்கு கூட்டிட்டு போனான். அவன் அறைக்கதவை திறந்து அவளை உள்ள இழுக்க அவ வராம அங்கேயே பிடிவாதமா நின்று கால்களை அழுத்தமா பதிச்சுட்டு நின்னா. அதை பார்த்தவனுக்கு எரிச்சல் வந்தது. ஏய் உள்ளவாடி என்றவன் கிட்ட, இல்ல எதுவா இருந்தாலும் நீங்க இங்கேயே சொல்லுங்க, போதும், நான் வெண்பாவோட அறைக்கு போகணும், சீக்கிரமா சொல்லுங்க என்றவளை முறைச்சு பார்த்தான். உன்னை கொண்டு போய் வெண்பா அறைக்குள்ள விட்டதை நான் தாண்டி, அதை மறந்துடாத, வா மரியாதையா என்றவன் அவளுடைய கைகளை தரன்னு இழுத்துட்டு போனான் உள்ள. அந்த அறைக்குள்ள வந்ததும் அவளுக்கு பழைய நினைவுகள்ல கண்கள்ல நீர் தழும்பியது. அதை கவனிச்சவன் மௌனமா ஜன்னல் ஓரத்துல திரும்பி நின்னான். அவன் ஏதோ பேச நினைக்கிறது சிவன்யாவுக்கு புரிஞ்சுது. என்னன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்றீங்களா, நான் போகணும் என்றவளை திரும்பி பார்த்தான். இன்னைக்கு அந்த வினித்தை என்னோட ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு பேசினேன் என்றவனை ஆச்சரியத்தோட பார்த்தா. அப்படின்னா அப்படின்னா ருத்ரனுக்கு எல்லா உண்மையும் இப்ப தெரிஞ்சிருச்சா? நான் எந்த தப்பும் பண்ணலன்னு புரிஞ்சிருச்சாரா? அதனாலதான் என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரா என்று நினைச்சு கொஞ்சம் சந்தோஷத்தோட அவனுடைய முகத்தை பார்த்தா சிவன்யா. அவனுடைய முகத்துல இருந்த சந்தோஷத்தை புரிஞ்சுக்கிட்டவன் இல்ல அப்படின்ற மாதிரி வெறுமனே தலையாட்டினான். அதுல கவலையோட தலை குனிஞ்ச சிவன்யா எதுவும் பேசாம நின்னான். வினித்து என்ன சொன்னாரு என்று மெதுவாக கேட்டவகிட்ட, அவன் நடந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான். முதல்ல அஞ்சலியை காதலிச்சதும் அதுக்கப்புறம் வெண்பா கூட பழகினதுனால வெண்பாவை ரொம்ப பிடிச்சு போய் அஞ்சலி கிட்ட இருந்த தன்னுடைய காதலை போதியானது அப்படின்னு உணர்ந்தானும் வெண்பாவையே உயிருக்குயிரா நேசிச்சதாகவும் சொன்னான் என்று சொல்லிட்டு சிவன்யாவோட முகத்தை பார்த்தான். நீங்க வினித் சொல்றத உண்மைன்னு நம்புறீங்களா என்று கேட்டா சிவன்யா. அவளுக்கு வினித்தை நம்ப தோன்றல. அவன் ஏதோ பொய் சொல்றானோன்னு ருத்ரனை பார்த்தா. சிவன்யாவோட பார்வையை உணர்ந்தவன் மற்றவங்களுடைய மனசுக்குள்ள போய் அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு அதீத சக்தியெல்லாம் கொடுக்கலமா? அவன் அப்படி சொன்னதும் மனம் மிகவும் வேதனையா இருந்தது சிவன்யாவுக்கு. இவன் வினித்தை மட்டும் குற்றம் சாட்டி சொல்லல, தன்னையும் சேர்த்துதான் சொல்றான்னு உணர்ந்தவ அவனை முறைச்சு பார்த்தா. அதை கண்டு கொள்ளாம, ஏன் சிவன்யா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? ஒருவேளை வினித்தும் வெண்பாவும் பழகிறது உனக்கு பிடிக்காம அவங்கள பிரிக்கணும்னு நினைச்சு இந்த வீடியோ எடுத்தியா என்று கேட்டான். அவனை அடிப்பட்ட தோற்றத்தோட பார்த்தா சிவன்யா. இவனுக்கு புத்தி இருக்கா இல்லையானே தெரியல. வினித்தையும் வெண்பாவையும் பிரிக்கிறதுக்காக யாராவது அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி வீடியோ எடுப்பாங்களா? அந்த அளவுக்கு கூட இவன் யோசிக்க மாட்டானா என்று மனசுல நினைச்சவ அதை அப்படியே அவன் முன்னாடி கேள்வியா வச்சா. அதை கேட்டவன் தன் தோள்களை சாதாரணமா குலுக்கிட்டு, யாருக்குமா தெரியும், இப்பெல்லாம் திட்டம் போடுறவங்க எப்படி எப்படியோ திட்டம் போடுறாங்க, எந்த புத்துல எந்த பாம்போ, எனக்கு என்ன தெரியும் என்றான். அவன் பேச்சுல ரொம்பவுமே கடுப்பானா சிவன்யா. இதை சொல்லதான் இவ்வளோ தூரம் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? இவனுக்கு எந்த காலத்திலும் நம் மீது நம்பிக்கையே வரப்போறதில்ல. இவன் கிட்ட பேசி பேசி என்னோட உடலும் மனசும் இருந்த சக்தியெல்லாம் போறதுதான் மிச்சம். இவன் கிட்ட பேசுறதுக்கு வாயை மூடிட்டு வேலையை பார்க்கலாம் என்று மனசுல நினைச்சவ ருத்ரன் ஏறிட்டு பார்த்து, சரி நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் போலாமா என்று கேட்டவள் வெளியே செல்ல திரும்ப
உடனே ருத்ரன், வினித்தை இங்க வெண்பாவை பார்த்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் வந்து தங்க சொல்லியிருக்கேன் என்ற குரலில் அதிர்ந்து போய் திரும்பினாள் சிவன்யா. என்னது, வினித் வெண்பா கிட்டையா என்று அதிர்ச்சியுடன் கேட்டவளை கூர்மையா பார்த்தா. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? வெண்பாவை தப்பா வீடியோ எடுத்த உன்னையே அவகிட்ட இப்ப விட்டுருக்கேன். வெண்பாவை உண்மையா காதலிச்ச வினித்தை நான் வெண்பாவை பார்க்க விடக்கூடாதா என்றவன், எனக்கு வெண்பாவை வினித் உண்மையாதான் நேசிச்சானான்னு உண்மை தெரியணும் என்றான். என் காதால கேட்டு மற்றவங்க சொன்னதெல்லாம் நான் நம்பினது போதும். கொஞ்சம் இப்போ கண்ணாலையும் பார்த்துக்கிறேனே, அதுக்கப்புறம் என்னோட மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நான் கேட்டுட்டு போறேன். உங்களை எல்லாம் கண்மூடித்தனமா நம்பினா என்னோட தங்கச்சி வாழ்க்கையே நாசமா போயிடும் என்றான். இத்தனை நாளும் வெண்பா பக்கத்துல நான் யாரையும் விட்டதில்லை. அவளுக்கு நான் மட்டும்தான் பாதுகாப்புன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவ யார் கூட எல்லாம் பழகினாலும் அவங்கள எல்லாரையும் வெண்பா பக்கத்துல விடணும்னு முடிவு பண்ணிட்டேன். யாரு வெண்பாவை உண்மையா நேசிக்கிறாங்க, அவகிட்ட யாரு உண்மையா இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். வெண்பா பக்கத்துல உங்க எல்லாரையும் விடும்போது ஏதாவது ஒரு இடத்துல உங்களோட உண்மையான முகம் எனக்கு தெரிய வரும் இல்லையா? என்னதான் வெண்பா கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் அவ பக்கத்துல நீ போய் அழுதுகிட்டே படுத்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல உண்மை தெரியாமையா போயிடும் என்றான் வன்மத்தோட. அதை கேட்டவளுக்கு மனசெல்லாம் பாரம் ஆயிடுச்சு. தன்னை இவன் நம்பவே இல்லைன்னு புரிஞ்சுது. எதுவும் பேசாம ஒரு பெருமூச்சோட அறையை விட்டு வெளியே போக முயன்றான். அப்போ திடீர்னு வேகமா வந்து அவளுடைய கைகளை அழுத்தி பிடிச்சான் ருத்ரன். அதுல அவ மிகவும் துடிச்சு போனான். கையை விடுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது என்றாள் வேதனையோட. ஹே, உனக்கு இப்போ இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டா? எனக்கு ஒரு காதல் ப்ரப்போசல் வந்திருக்கு சிவன்யா. அவ எனக்கு செக்ரட்டரியா இருக்கா. அவ வேற பார்க்க ரொம்ப அழகா, கிராமரா, செக்ஸியா வேற இருக்கா. எனக்கு ஆபீஸ்ல எல்லா உதவியும் அவ தான் பண்றா. எனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் என்ன 2வது கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கா. ஆனா என்னாலதான் யாரையும் நம்ப முடியல என்றான். யாரு என்ன உண்மையா காதலிக்கிறாங்கன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல. எல்லாருமே பணத்துக்காக நடிக்கிறாங்கன்னு தோணுது. அந்த நடிப்பை நான் பார்க்கணும்னு நான் வரும்போதெல்லாம் உன்ன மாதிரியே திட்டம் போடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வெண்பா படுக்கையில நீ படுத்துட்டு சீன் போட்டிருந்தியே, அதே மாதிரி. அது எனக்காக தானே நடிச்ச. என்ன மயக்கத்தானே அதை பண்ண. இந்த சொத்து பணத்துக்காகத்தானே என் தங்கச்சி மேல அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிற. வினித்தும் வெண்பாவும் ஒன்னா இருக்கிற மாதிரி வீடியோவை எடுத்து அதை எனக்கு அனுப்பி என்னையும் வெண்பாவையும் பிரிச்சு என்ன உன் வலைக்குள்ள விழ வச்சு மொத்த சொத்தையும் நீ அனுபவிக்கலாம்னு தானே திட்டம் போடுற என்று நெருப்பான வார்த்தைகளை அவன் மீது கொட்டினான். அதை கேட்டவளுக்கு கோபம் தலைக்கேற அவன் பிடிச்சிருந்த கைகளை வேகமா உதறினான். அவன் விட்டதும் அவன் பிடிச்ச இடம் சிவந்திருக்க அதை தேய்ச்சி விட்டபடி, அது எப்படி சார், ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு வர்ற பொண்ணுங்க உங்களுடைய அழகுக்காகவும் கம்பீரத்துக்காகவும் உங்க குணத்துக்காகவும் கண்டிப்பா காதலிக்கவே மாட்டாங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். இல்லையா சார்? உங்ககிட்ட இருக்கிற பணம் மட்டும்தான் உங்களுடைய தகுதியே. பணம் மட்டும்தான் மதிப்பான விஷயம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கே. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் என்று நக்கலோடு சொன்னவ ச என்றபடி அந்த அறையை விட்டு வெளியே போக கிளம்பினான். அதை பார்த்தவன் அவளை விட வேகமா ஒரு எட்டு முன்னாடி நடந்து வந்து கதவருகே போய் நின்று கதவை லாக் பண்ணான். அந்த கதவுலயே சாஞ்சபடி அவளை ஊடுருவி பார்த்தான் ருத்ரன். அவன் அப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சிவன்யா பேய் எறிஞ்சது போல அப்படியே நின்னா. என்னடி சொன்ன? என்னோட கம்பீரத்துக்காகவும் அழகுக்காகவும் குணத்துக்காகவும் என்னை யாரும் காதலிக்க முடியாதா? அதையும் பார்த்துடலாமா என்றவன் ஒரு எட்டு சிவன்யா முன்னாடி காலெடுத்து வைக்க அவ அரண்டு போய் பின்னாடி நகர்ந்தா. அப்படி சிவன்யா பயத்தோட பின்னாடி நகர்ந்து போயிட்டு இருக்கிறத பார்த்த ருத்ரனுக்கு கொஞ்சம் வேடிக்கை கூட இருந்தது. சின்ன குழந்தை தன்னை பார்த்து பயப்படுறது மாதிரி அவளுடைய மிரண்ட விழிகளும் சிவந்த உதடுகளின் நடுக்கமும் அதை பார்க்க பார்க்க ருத்ரனுக்கு தெவிட்டவே இல்லை. காலையில அவன் கொடுத்திருந்த காட்டன் புடவையில தங்கமா ஜொலிச்சா சிவன்யா. இந்த புடவை இவளுக்காக தான் அன்னைக்கு ஒரு நாள் அவன் எடுத்திருந்தான். இவகிட்ட கொடுக்கும்போது வெண்பாவோட புடவை அப்படின்னு தான் காலையில கொடுத்திருந்தான். ஆனா இந்த புடவை அவளுக்காகவே அவன் பார்த்து பார்த்து வாங்கினது. வெண்பா படிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் சிவன்யாவோட அலைபேசி எண்ணை வாங்கி அவளுக்கு ஃபோன் பண்ணி அவளை நேர்ல பார்த்து அவளுக்காக இத்தனை வருஷமும் எடுத்த புடவைகளெல்லாம் ஒட்டுக்கா அவகிட்ட கொடுக்கணும்னு ஆசையா காத்துட்டு இருந்தவனுக்கு
எவ்வளோ பெரிய அதிர்ச்சி அதுக்கப்புறம் காத்திருந்தது என்று இப்போ நினைக்கும் போதும் அவனுடைய உடல் ஒரு முறை நடுங்கி போச்சு. சிவன்யாவை ஏறிட்டு பார்த்தான். அவ இன்னும் மிரண்ட விழிகளோட அவனை பார்த்து பயந்துகிட்டே நின்றுட்டு இருக்கிறத கவனிச்சவனுக்குள்ள காதல் என்னும் தீப்பொறி அவன் உள்ளத்தில் பெரும் எரிமலையா வெடிச்சிட்டு இருந்தது.